தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 4 பேரை பிடித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்தில் தற்போது எஸ்பி நேரில் விசாரணை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் என்ற இளைஞர் நேற்று சரக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்றிருக்கிறார். அப்போது திருச்சுழி அருகே அவரை வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து வெட்டி படுகொலை செய்தது. அவரது உடலானது அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய நிலையில்தான் அவரது உறவினர்கள் இன்று கொலை செய்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. அப்போதுதான் டிஎஸ்பி காயத்ரியை அந்த போராட்ட கும்பல் சுற்றி வளைத்து அவரது தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அவரை பத்திரமாக மீட்டு அந்த போராட்ட கும்பலில் இருந்து மீட்டு சென்றார்கள். இதனைத் தொடர்ந்தும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடுமையான மோதல் என்பது ஏற்பட்டது. இதனால் அங்கு ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் என்பது ஏற்பட்டது. ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் தற்போது விருதுநகர் எஸ்பி கண்ணன் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். அந்த டிஎஸ்பியை தாக்கியதாக 4 பேரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் காவல்துறையினரிடம் கடும் மோதலில் ஈடுபட்டதாக மேலும் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு பதட்டமான சூழல் நிலவுவதன் காரணமாக ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிந்து முன்னதாக முதல் கட்டமாக 4 பேரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் இவர்கள் தேவையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கொலை சம்பந்தமான விசாரணையும் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்று காலை நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் சம்பவம் தொடர்பாகவும் மறுபுறம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 4 பேரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவ இடத்தில் எஸ்பி இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் குறித்தும் நேற்று நடைபெற்ற கொலை சம்பவம் குறித்தும் காவல்துறையினரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். பாலா, கணேஷ்குமார், இந்த விவகாரத்தில் இந்த மறியல் போராட்டம் என்பது உரிய அனுமதி பெற்றுத்தான் நடத்தப்பட்டதா? அதே நேரத்தில் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 பேர் ஓட்டுநர்களா, அவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்குமான தொடர்பு என்ன கணேஷ்குமார்? பாலா, இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 6 பேர் மீது வழக்கு பதிந்து 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் உறவினர்கள் தரப்பில் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். மறியல் போராட்டத்திற்கு எந்த விதமான முன் அனுமதியோ எதுவுமே பெறப்படவில்லை. காவல்துறையினரும் அதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அனுமதியை மீறித்தான் திருச்சுழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அப்போதுதான் அந்த போராட்டக்காரர்களை தடுக்க முயன்ற போதுதான் இந்த அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை தவிர கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தியதாக தற்போது 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் காவல்துறையினரிடம் மோதலில் ஈடுபட்ட மேலும் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் என்பது மிக பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கு காவல்துறையினருடன் கடுமையான மோதலில் அங்கிருந்த உறவினர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களது உயிரிழந்த உறவினர்கள் கடுமையான மோதல் போக்கில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் என்பது காவல்துறையினர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு பணியில் குறைவான காவலர்களே இருந்திருக்கிறார்கள். ஆனால் உறவினர்கள், அதிக அளவிலான உறவினர்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலும் அங்கு நிலவியதன் காரணமாகவே இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் என்பது ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது போலீசார் அந்த மறியல் போராட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். அவர்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது உறவினர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினரிடம் மோதல் போக்கில் ஈடுபட்ட சில நபர்களை மேலும் கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். பாலா, கணேஷ்குமார், தற்போது இந்த சம்பவத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் கொலை தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொன்னீங்க. அவர்கள் நேரடியாக கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா? அந்த விசாரணையினுடைய கட்டம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு?
நிச்சயமாக அந்த காளிக்குமார் என்ற இளைஞர் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அந்த இவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த 6 பேர் என்பது பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே முதல் கட்டமாக 4 பேரை பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் தரப்பில் மேலும் சிலர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த மேலும் சிலராக இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவ்வாறு கைது செய்தால்தான் இந்த இறந்திருக்கக்கூடியவருடைய உடலை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். காவல்துறையினர் நேற்று பிற்பகல் வாக்கில் நடந்த கொலை சம்பவத்தில் நேற்று இரவே 4 பேரை பிடித்து காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினரும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் உறவினர்கள் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் போராட்டத்தில் எதுவும் ஈடுபட வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து காலையிலிருந்து தெரிவித்து வந்தார்கள். ஆனாலும் அதனையும் மீறித்தான் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வாறாக போராட்டத்தில் ஈடுபட்ட போதுதான் இந்த மோதல் சம்பவமானது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடைபெற்றிருக்கிறது. பாலா, கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக 4 பேரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.